ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் எதிரொலியாக இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் பதற்றம் நிலவி வருகிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். ஜம்மு காஷ்மீரில் பஹல்காமில் சுற்றுலா பயணிகளின் மீது பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலை தொடர்ந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஒரு பதற்றமான சூழல் நீடித்து வருகிறது. இரு நாடுகளும் ஒருவர் மீது ஒருவர் பல்வேறு எதிர் மற்றும் பதில் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இதையெல்லாம் பார்க்கும்போது சாதாரண பொது ஜனங்கள் மத்தியில் எழுந்திருக்கக்கூடிய கேள்வி, போர் வந்துடும் போல இருக்கே, போர் வந்துடுமா அப்படின்ற கேள்வியும் விவாதமும் தான் கடந்த 2 நாட்களாக எல்லார் மனதிலும் இருக்கிறது. அதாவது இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையில் ஒரு பதற்றமான சூழல் நீடிப்பது என்னவோ உண்மைதான். போர் மேகம் சூழ்வதற்கான அறிகுறிகள் எல்லாம் கூட தென்படுவது என்னமோ வாஸ்தவமான ஒரு விஷயம்தான். ஆனால் இது போராக மாறுமா என்பது நிச்சயம் மில்லியன் டாலர் ஒரு கேள்வியாகவே இருக்கிறது. ஏனென்றால் போர் என்பது திரைப்படத்தில் பார்ப்பதைப் போலவோ அல்லது கதைகளில் படிப்பதைப் போலவோ சாதாரண ஒரு விஷயம் அல்ல. விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ, போர் என்று வந்துவிட்டால் இரு தரப்பிலுமே ஏராளமான உயிர் சேதங்கள், பொருட்சேதங்கள், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு, இப்படி பல விஷயங்கள் இருக்கும். அதற்கான உரிய விலையை 2 நாடுகளுமே கொடுத்தாக வேண்டும். அப்படி இருக்கும்போது 2 நாடுகள் மாறி மாறி தற்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதற்கான காரணம் என்ன என்று பார்த்தோமே ஆனால், அதாவது நீங்கள் ஏதேனும் அத்துமீறி நடந்து கொண்டால் நாங்கள் நிச்சயம் உங்களுக்கு பதில் நடவடிக்கை கொடுப்போம். நீங்கள் போர் என்று வந்துவிட்டாலோ, தாக்குதல் என்று வந்துவிட்டாலோ அதை கண்டு நாங்கள் அஞ்சி ஓட மாட்டோம். நிச்சயம் எங்களுடைய தாக்குதல் என்பது, பதிலடி என்பது பலமாக இருக்கும். நாங்கள் எல்லாவற்றையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்பதுதான் 2 நாடுகளும் மறைமுகமாக ஒருவர் மீது ஒருவர் தெரிவிக்கின்ற ஒரு விஷயமாகவே இருக்கிறது. பாகிஸ்தான் என்னதான் வெளிப்படையாக நாங்கள் எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம், பாதுகாப்பு படையை தயாராக இருக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறோம், நாங்கள் எதிர்கொள்ள தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாலும் கூட உண்மையில் பாகிஸ்தான் இந்த போரை தவிர்க்கவே செய்யும். பாகிஸ்தான் இந்த போரை விரும்பாது என்பதுதான் சர்வதேச வல்லுநர்கள் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு சர்வதேச அளவில் பல தளங்களிலும் பாகிஸ்தான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாகிஸ்தானை பல நாடுகள் பல முறை நீங்கள் தீவிரவாதத்திற்கு நிதி உதவி அளிப்பதை நிறுத்த வேண்டும், எல்லை தாண்டிய பயங்கரவாதத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க கூடாது என்று வெளிப்படையாகவே கண்டித்திருக்கின்றன. இது மட்டுமின்றி ஏற்கனவே பாகிஸ்தானில் பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்ற, வேலையில்லா திண்டாட்டம், அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல பிரச்சனைகள் இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பாகிஸ்தானில் கேஸ் அடைச்சி வைக்கிறதுக்கான சிலிண்டர் கூட கிடைக்காம ஒரு சில மாதங்களுக்கு முன்பு கேரி பேக்கில் கேஸ் சிலிண்டர், அந்த எரிவாயுவை அடைத்து விற்பனை செய்யக்கூடிய காட்சிகள் எல்லாம் கூட நம்மால் பார்க்க முடிந்தது. நிலைமை அப்படி இருக்கின்ற போது இது போன்ற ஒரு சூழலில் தற்போது ஒரு போர் என்று வந்துவிட்டால் அது இந்தியாவை காட்டிலும் பாகிஸ்தானுக்கு தான் பாதகமான விளைவை ஏற்படுத்தும் என்பதுதான் வல்லுநர்கள் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் அவங்க ஆப்கானிஸ்தானில் தாலிபானை ஏற்கனவே எதிர்கொண்டு வருகிறார்கள், அவருடைய தாக்குதலை பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார்கள். மற்றொரு பக்கம் பாகிஸ்தானிலிருந்து பலூச்சிஸ்தானை பிரித்து அது தனி நாடாக்க வேண்டும் என்று கோரி பலூச் கிளர்ச்சி படையினர் தொடர்ச்சியாக பாகிஸ்தானுக்கு குடைச்சலை கொடுத்து வருகிறார்கள். அப்படி ஏற்கனவே இரண்டு பக்கமும் பாகிஸ்தானுக்கு குடைச்சல் இருக்கின்ற போது இந்தியாவும் சூழ்ந்து கொண்டால் நிச்சயம் அது பாகிஸ்தானுக்கு பாதகமான விளைவை ஏற்படுத்தும். எனவே வெளிப்படையாக பாகிஸ்தான் நாங்கள் போருக்கு தயார் என்று சொன்னாலும் கூட உள்ளுக்குள் அதை தவிர்க்கவே விரும்பும். அது தொடர்பாக சர்வதேச முகமைகளை அணுகி போர் என்று வந்துவிட்டால் அதை தவிர்ப்பதற்கான எல்லா வேலைகளையும் மேற்கொள்ளும் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது. அதே சமயம் இந்தியாவை பொறுத்தவரை எப்போதும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இந்தியா என்பது யுத்த பூமி அல்ல, புத்த பூமி. நாங்கள் போரை விரும்ப மாட்டோம், ஆனால் போர் என்று வந்துவிட்டால் நாங்கள் நிச்சயம் பதிலடி கொடுப்போம் என்பதுதான் இந்தியாவினுடைய கொள்கையாக இருக்கிறது. எனவே என்னதான் 2 நாடுகள் இடையே தற்போது பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தாலும் வரும் காலகட்டங்களில் அது எப்படி மாறப்போகிறது, இதே நிலை இன்னும் 2 மாதங்களுக்கோ 3 மாதங்களுக்கோ நீடிக்குமா என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.